தாராளமாவே கொடுத்துடலாம். அவங்க வெளியே போகணும்ல. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா 90s 80s வந்து இப்போ நான் என் பசங்க எங்கள் அப்பா எங்கள் ஆயா பாட்டி எல்லாருமே 4 ஜென்ரேஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. லாஸ்ட் 20 நிமிஷம் வந்து உடம்பே இதாகிடுச்சு, தலைமுடியை கூட இருக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த படம் நல்லா எல்லா மக்களும் பார்க்கணும். இந்து முஸ்லீம் நல்லா ஒற்றுமையை காமிச்சிக்கிறாங்க அழகா. இந்து முஸ்லீம் வந்து சண்டை வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அது அழகா தேர் வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த தேரை வந்து முஸ்லீம் இது வந்து வச்சு இழுக்கிறது சீன் வந்து அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தது. லாஸ்ட் சீன் இல்லங்க, ரொம்ப நீட்டா இருந்தது. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி இல்ல, பட் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மாதிரி தேவையில்லை. பிலிம் ரொம்ப நல்லா போகுது. சூப்பர். சீன்ஸ்க்கு தேவையான மியூசிக் இருந்தது. லைக் எல்லா பீப்புளுமே ஈக்குவல் தான். ரிலீஸ் பேர் காட் வந்து ஒண்ணு. அவர்னால இந்த படம் வந்து நிறைய பேர் ரீச் ஆகுது. அதே மாதிரி ரஜினியை வந்து ஆல்மோஸ்ட் கேஎஸ் ரவிமா டேரக்டர் இருக்கிற டைம்ல தான் சூப்பராக காமிச்சாங்க. ஒரு பேட்டையை மாத்திரம் தான் ரஜினிக்கான ஒரு படமா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பாருங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மைக்கை கீழே வைங்க வசந்தி. நன்றி ஐஸ்வர்யா மேம், நன்றி பணியாற்றிய அனைவருக்கும் மொழிபெயர்த்து சின்ன பசங்களுக்கு மதத்தாலும் புரியாதுங்க. எல்லாரும் ஒண்ணுதான். இந்த படத்துல வந்து ஆடியன்ஸோட பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் வேற இருந்தது. தலைவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு என்னோட பேட்சோட உட்காந்து படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா வெற்றி. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கிட்ட போய் நல்லா சேரும். நாங்க என்ன நினைச்சு இந்த படம் எடுத்தோமோ ஹியூமனிட்டி இஸ் த பிகெஸ்ட் ரிலீஜியன், அதுதான் இந்த படம் சொல்லும். அண்ட் அது வந்து ரொம்ப Very good, very good. It was my first time first show of Superstar also, so I enjoyed it.